அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 6/6/2015 வைகாசி மாசம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. சதுர்த்தி திதியானது மாலை 5:47 வரை பின்பு பஞ்சமி. உத்திராட நட்சத்திரமானது மாலை 6:51 வரை பின்பு திருவோண நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திராசிரமமானது முழுமையாக முடிவடைந்து 9இல் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்களும் ஏற்றங்களும் உண்டாகும். தடங்கல்கள் விலகும். உடன் இருப்பவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட விலகி மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, குரு சஞ்சாரமானது சாதகமாக இருந்தாலும் 8இல் சந்திரன் 12இல் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் தேவையற்ற குழப்பங்கள், எடுக்கும் முயற்சியில் தடை தடங்கல்கள் இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக உத்தமம். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, வீண் குழப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம் என்பதனால் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது. கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். இது எல்லா வகையிலும் ஏற்றங்களை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் பல்வேறு வகையில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் அடைவீர்கள். எதிர்பாராத தனச்சேர்க்கைகள் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இது உங்கள் பலத்தையும் வலிமையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் தன சேர்க்கைகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது உன்னதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி ஏற்படும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் தடை தடங்கல்கள், வீண் குழப்பங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு இடையூறுகள், உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எதிர்பாராத தன சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பல்வேறு வகையில் ஏற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருந்தால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும்.